அனைவருக்கும் வணக்கம். நாளை முதல் மின் கட்டணத்தில் அதிரடியான மாற்றம். சற்று முன் தமிழக அரசு வெளியிட்ட மகிழ்ச்சியான செய்தி. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்படும் உணவகங்களுக்கு மின் கட்டணத்தில் யூனிட்டுக்கு ₹2 சலுகை வழங்கப்படும் என முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மின்வாரிய தலைவரான ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திப்பில் தகவல் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான உணவகங்களுக்கும் மின் கட்டண சலுகை பொருந்தும் எனவும், டீ கடைகள், வீடுகளில் சமைப்பவர்களுக்கும் மின் கட்டண சலுகை பொருந்தும் என்றும், கேஸ் தட்டுப்பாடு பிரச்சினை நீங்கும் வரை மின் கட்டண சலுகை தொடரும் எனவும் அவர் கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் இம்மாத இறுதி வரை வீட்டு உபயோக சிலிண்டர் கையிருப்பு உள்ளது என்றும், வணிக பயன்பாட்டு சிலிண்டர் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்றும் எண்ணெய் நிறுவன ஒருங்கிணைப்பாளரான அண்ணாதுரையும் தகவல் தெரிவித்துள்ளார். ஒரே நாளில் பெட்ரோல் விற்பனை 100%, டீசல் விற்பனை 75% அதிகரித்துள்ளதாகவும், அச்சத்தில் மக்கள் அதிகமாக பெட்ரோல் மற்றும் டீசல் நிரப்புவதால் இந்த விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார்.